ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஈஸியாக குக்கர் எக் மேகி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கு தேவையான கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மேகி மசாலா, ஒரு முட்டை, ஆஃப் லெமன். இதில் தான் நம்ம மேகி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. உங்களுக்கு கம்மியாக வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கூடயே நம்ம வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா போட்டுட்டு கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு நம்ம வெங்காயம் சீக்கிரமாக வேகிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, அது கோல்டிஷ் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாத்தூள் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் லைட்டாக கொதி வந்ததும் நம்ம மேகி மசாலா இருக்கிற 2 பேக்கெட் மேகி மசாலா எடுத்து போட்டுக்கலாம். மேகி மசாலா போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. நம்ம ஆஃப் லெமன் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு அதை நல்லா இப்போ நம்ம கிண்டிக்கலாம். கிண்டி விட்டுட்டு நம்ம 2 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் வாட்டர் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 மேகி பேக்கெட்டுக்கு 2 டம்ளர் வாட்டர் போதும். தண்ணி ஊற்றிட்டோன்னா நம்ம மேகி ஆட் பண்ணிக்கலாம். 2 பேக்கெட் இருக்கிற மேகி பேக்கெட் அப்படியே போட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா கிண்டிட்டு இப்போது எடுத்து வச்சுருந்த எக்கை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி விட்டுட்டு 2 செகண்ட்ஸ்க்கு அப்படியே வச்சுட்டு குக்கர் மூடி எடுத்து நம்ம மூடிக்கலாம். இப்போது குக்கர் மூடியிலேருந்து விசில்லாம் வர வேணாம். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும். நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நல்லா எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து. கிண்டி விட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தா கொத்தமல்லி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணி விட்டுட்டு கிண்டி விட்டுக்கோங்க. வாவ், நல்ல ஸ்மெல் வருது. நம்ம மேலேருந்து எடுத்து இப்போ கிண்டிக்கலாம். அவ்வளோதான், குக்கர் மேகி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிளேட்டில் போட்டு பார்த்துக்கலாம். பிளேட்டில் போட்டு டேஸ்ட் பண்ணலாம். அவ்வளோதான், குக்கர் மேகி ரெடி. டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.